கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திக்கவே விரும்புகின்றோம். we always want to meet you through Him. ஏனென்றால் அவருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றுகிறது. Reason, God's word is the one changing us. நம்மால் நம்மை மாற்றிக்கொள்ளவே முடியாது. We cannot able to change ourselves on our own. அவர் பரிசுத்தமானவர். God is holy, அதனால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். so He is making us into holy. அவருடைய பாத்திரமாய் மாற்றுகிறார். We are making us into His அவர் image. என்ன யோசிக்கிறாரோ அப்படியே செய்ய அவர் விரும்புகிறார். What He wants, He is making in our life. அதனால் So, அவர் நாமத்தில் தான் நாங்கள் உங்களோட பேச விரும்புகின்றோம். by His name only, we want to speak with you. அவருடைய அபிஷேகத்தினால் உங்களோடு கூட நாங்கள் பேச வாஞ்சிக்கின்றோம். By His anointing only, we are sharing this message. அவர்தான் வெற்றியை கொடுப்பார். He is the one who gives you victory. அவர்தான் சுகத்தை கொடுப்பார். He is the one who gives you health. அவர்தான் நன்மையை கொடுப்பார். He is the one who gives you good in your life. நன்மைக்குரிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் வேதத்தின் மூலமாய் சொல்லியிருக்கிறார். All the things through Bible God has explained to receive this goodness. இந்த வேதத்தை கூர்ந்து பார்த்து When you look at the Bible deeply, அவருடைய வார்த்தையை கவனித்து when you understand His word, அதை செயல்பாட்டில் நாம் செய்ய ஆரம்பிக்கின்ற போது when you do it in action in your life, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். surely goodness and mercy shall follow all the days of your அவர் life. நன்மையின் தேவன். He is a God of good. அவர் கிருபையுள்ள தேவன். He is a gracious God. மலை விலகலாம், The mountains may move, பர்வதங்களில் நிலை பெயர்ந்து போகலாம், as the hills may get depart, கிருபை விலகாது, but His grace will never move. நன்மையும் ஒழிந்து போகாது. His goodness will not be moved. அதனால் அவருடைய வார்த்தைகள் So His word, செயல்பாட்டிலே கொண்டு வருவதற்கு to do it in action, கடினமாய் இருந்தாலும் கூட even though it looks very tough, அதில் நாம் பழக ஆரம்பித்து விட்டால், when we start to practice in our life, எந்த ஒரு காரியத்தை பழக்கத்துக்குள் கொண்டு வந்து விட்டால், whatever thing, when you do it in a practice, அது நமக்கு லகுவாக, it will become easy. நமக்கு நிச்சயமாகவே செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். It will be an habit to do that அதனால் continually. தேவ வார்த்தை என்பது So God's word is, கடினமான வார்த்தை அல்ல, it is not a tough one. செயல்பாட்டிலே செய்ய முடியும். We can able to do it in our இந்த life. வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's அதே word. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் The same Philippians chapter 1 வாசிக்கும் பொழுது, chapter 1 verse 10 and 11. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவளாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடவற்றலுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். And it says in verse 11 and 10 in the English translation, being full of the fruits of righteousness which are through Jesus Christ to the glory and praise of God. Verse 10, so that you may give your approval to the best thing, that you may be true and without wrongdoing till the day of Christ. பவுலின் பாரமெல்லாம் All the burden of Paul is யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறாரோ to whomever is sharing the God's word to அந்த everyone. வார்த்தைக்குள் உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். He wants that people who receive that message should be created in God. கலாத்தியர் புத்தகத்தில் கூட அவர் சொல்கிறார், When you look at the book of Galatians, he's also saying, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்பவேதனை படுகிறது சொல்லி it is saying to Christ to form in you, I have become in a labor pain. அவர் எங்கு சென்றாலும் Wherever he goes, யாருக்கு சொன்னாலும் to whomever he says, ஏதோ ஒரு கடமைக்காய் சொல்கிறவர் அல்ல, with a burden he won't say. அவர் உருவாக்கவே சொல்கிறவராய் இருக்கிறார். He wants to create God in that. அதனால்தான் கர்ப்ப வேதனை என்று சொல்கிறார். That is why he's saying labor pain. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட So today also in our life, அவர் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், what God is expecting, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவளாகி என்று பார்க்கிறோம். he is saying by being full of fruits of righteousness which are through Christ Jesus. நம் வாழ்க்கையிலே In our life, கனிகள் மிக அவசியம். fruits are very important. கனிகள் என்று சொல்லும்போது When you say about fruits, சுவாபத்தை காண்பிக்கிறது. it is saying about our behavior. அது புசிக்கின்ற ஒரு கனியை குறித்து சொல்லப்படவில்லை. In the Bible, it is not saying about the one we are eating. நம் வாழ்க்கையிலே In our life, சுவாபத்தின் மூலமாக by our nature, இயேசுவை பிரதிபலிக்கின்ற போது we should reveal Jesus Christ. அதுதான் சுவிசேஷம். That is gospel. அதுதான் நம் வாழ்க்கையிலே தேவனுக்கு நாம் செய்கின்ற ஒரு பெரிதான ஒரு காரியம். That is the greatest honor we are giving to God. சுவிசேஷம் அறிவிப்பது நாம் யாவருக்கும் கடமைதான். It is a responsibility to share the gospel. அதற்கு மேலாக Above of that, தேவனுடைய கனிகளை நாம் கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். we are the people should reveal the fruits of God in our life. நீதியின் கனிகளால் நிறைந்தவளாகி என்று சொல்லி பார்க்கிறோம். And it is saying being full of the fruits of righteousness, நிறைந்த கனி கொடுக்க வேண்டும். a fullness. நமக்குள் குறைவு இருக்கக்கூடாது. We should do not have that incomplete. இயேசுவுக்குள் நிறைவு இருந்தது. When you look at Jesus, he have that completeness. தேவ படைப்பை நிறைவாக தான் படைத்தார் தேவன். All the creations of God, they were a completeness in it. பூமியில இயேசு கிறிஸ்து வந்து When Jesus Christ was in this world, பிதாவின் திட்டத்தை
நிறைவாய் செய்தார். He completed God's plan fully. அதே வண்ணமாக தான் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே Like the same manner only, God's people life also. எதை செய்தாலும் நிறைவாக நாம் செய்ய வேண்டும். Whatever you do, do it in a complete manner. நிறைவான மனதை கொடுக்க வேண்டும். We should give heart to God. அவர் நிறைவாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். He has surrendered himself completely. அவருடைய முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தார். He surrendered his whole body completely. கடைசி சொட்டு ரத்தம் வரையிலே சிந்தும்படி ஒப்பு கொடுத்தார். Till the last shed of blood, he surrendered. யாரும் கொடுக்க முடியாத தியாகமாக ஜீவனையே கொடுத்தார். No one can able to give. He sacrificed his own life. முழுமை. Completeness. அதுபோல் நம் வாழ்க்கையிலே Like the same manner, ஆண்டவருக்காய் எதை செய்தாலும் whatever we do to the Lord, முழு மனதோடு கூட என்று சொல்கிற வண்ணமாக with 100% in our heart, முழுமையாக with a completeness, முழுமையாக with a completeness, முழுமையை கொடுப்பதினாலே by giving completely to நஷ்டம் God, வருமா? we will face any loss, கஷ்டம் வருமா? we will face any problem, பிரச்சனை வருமா? we will face any chaos, தோல்வி வருமா? we will face any defeat, வெட்கம் வருமா? we will face any insult. ஒன்றுமே வராது. Nothing will come near. ஈசாக்கை முழுமையாய் ஆபிரகாம் கொடுத்தபோது When Abraham surrendered Isaac to God, என்ன நடந்தது? what happened? தேவன் ஆபிரகாமின் நண்பன் என்று சொன்னார். God said, Abraham is my friend. அதுபோல்தான் Like the same நம்மை manner, முழுமையாய் கொடுக்கும்போது when we give completely அவன் to God, தேவனாயிருந்தாலும் கூட even though he is a God, நம்மை நண்பராய் ஏற்றுக்கொள்கிறவராய் he will accept ourselves as a friend. நண்பரோடு கூட பேசுவது போல பேசுவார். Like a friend, he will talk with us. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in இந்த our life, அனுபவத்தில் ஒப்பு கொடுப்போம். let's surrender to walk in that experience. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for this good எங்களை time. எவ்வளவாய் நேசிக்கிறீர். How much you are loving us. ஆண்டவரே, நிருபத்தில் எவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. How many scriptures have been saying இதை about அநேகங்கள் படித்த போதிலும் கூட that. Many people have read this. ஒரு முழுமை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தோம். They don't understand the completeness. இன்றைக்கு Today, இந்த வார்த்தை மூலமாக by this word, நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டும் we understand and learn many things. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் In now everyone's life, அனுபவத்தின் மூலமாக by experience, உம்மை பிரதிபலிக்க விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம். help us to reveal தேவன் yourself. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Take control of them. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். We are humbling ourselves. ரீபாலதுருபியாதியா. Oh, we thank you for எங்களை that. வார்த்தையின் பிரகாரமாய் மாற்றுங்க. Thank you of change according to your இயேசுவின் word. நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.